வணக்கம். மரக்காணம் கலவரம், அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சம்பவங்களை நாடே அறியும். அதன் பின்னர் ஆயிரக்கணக்கான பாமகவினர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதில் முக்கியமாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கைது, பின்னர் ஜாமீனில் விடுவிப்பு. அந்த கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கைது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரும் தற்போது ஜாமீனில் வந்திருக்கிறார். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சிறையில் அடைக்கப்பட்டு வெளியே வந்த பின்னர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நமது கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நம்முடன் இருக்கிறார். அவரிடம் முதல் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். சார், மற்ற கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டர் ராமதாஸ் இப்ப எப்படி இருக்கார்? ஐயா அவர்கள் இதற்கு முன்பாக ஐயாவிற்கு இருதய பிரச்சனை, இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், முதுகு தண்டு தேய்ந்தல் போன்ற பல பிரச்சனைகள் இருந்தும் அவரை கைது செய்து 12 நாட்கள் சிறையில் அடைத்து, அதுவும் திருச்சி சிறை என்றால் 110 டிகிரி வெயில், கந்தக பூமி. அது அந்த வளாகத்தில் ஒரு மரம் கூட கிடையாது. அங்கே அவ்வளோ வெயிலிலே 12 நாட்கள் அவரை சிறையில் அடைத்து, அதாவது குடிப்பதற்கு நல்ல நீர் கூட கிடையாது அவருக்கு. இவ்வளோ கொடுமைகள் படுத்தி பிறகு வெளியில் வந்தவுடன் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு பரிசோதனைக்கு பிறகு பார்த்தால் அவருக்கு ஒரு இருதயத்தில் அடைப்பு இருக்கிறது, என்று இரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறது. திங்கட்கிழமை அன்று அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிட்டிருக்கின்றார்கள் மருத்துவர்கள். அவர் பூரண குணமடையணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் சார். அதில் அடுத்து நம்ம கேள்விகளுக்கு போகலாம். டாக்டர் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் சிறை அனுபவம், ஜெயில் அனுபவம் என்று ஒரு மிக புதிய விஷயம். 7 நாள் சிறைவாசம் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த ஜெயில் அனுபவம்? செய்யாத குற்றத்திற்கு சிறைக்கு அனுப்பி வைத்து, அங்கே சிறையில் எங்களுக்கு அடிப்படை வசதிகளும் கொடுக்காமல், ஆனால் அங்கே எங்களுடைய தொண்டர்கள் எங்களுடன் இருந்தார்கள். அது எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியிலே அங்கே சிறையில் இருந்த பொழுது ஒரு பக்கம் தொண்டர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சி, ஆனால் மறுபக்கம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஒரு குற்றமும் செய்யாத அவர்களை கைது செய்து பலரை குண்டர் சட்டத்திலே அடைத்து, தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அடைத்து, அது மிக வருத்தமாக சிறையில் இருக்கின்ற மிக வருத்தத்தை அளித்தது எங்களுக்கு. நீங்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஒரு குற்றமும் செய்யாதவங்கன்னு சொல்றீங்களா? உறுதி எதை வச்சு சொல்றீங்க? உறுதியா நீங்க எதை வச்சு? அதாவது என்னை கைது செய்த வழக்குகள் ஓராண்டிற்கு முன்பு மகாபலிபுரம் கூட்டம் நடந்தது, மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டிலே 10 மணிக்கு மேலே பேசினேன் என்ற ஒரு குற்றம். அந்த குற்றம் பெயிலபிள் அஃபென்ஸ். அதற்கு சிறைக்கு யாரும் அனுப்பி வைக்க போகிறது கிடையாது. 10 மணிக்கு மேலே எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. இப்போ இங்கே ஐபிஎல் மேட்ச் நடக்குது இல்லைங்களா? 12 மணிக்கு நடக்குது மேட்ச்சு. அப்போ தோனியை சிறையில் வச்சிடலாமா? அது ஒரு பெரிய குற்றமா? அது ஒன்று. இரண்டாவது குற்றம் என் மேலே, இந்த ஆண்டு நடந்த மகாபலிபுரம் மாநாட்டிலே 10 மணிக்கு மேலே பேசினேன் என்று. நான் பேசி முடிக்கின்ற பொழுது மணி 8:50. இது கூட தெரியாமல் காவல்துறை என் மேல் வழக்குகள். மூன்றாவது குற்றம் என் மேல், நான் மே மாதம் 1ஆம் தேதி அன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தேன், பிரஸ் மீட் நடத்தினேன். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நான் வன்முறையை தூண்டினேன் என்று என் மேல் குற்றம். அந்த சந்திப்பிலே நான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அறவழியிலே அமைதியான முறையிலே உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் தெளிவாக சொல்லிட்டு, மீண்டும் மீண்டும் சொல்லி கருப்பு கொடி வீட்டில் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் என்ன வன்முறை தூண்டுறதுன்னு தெரியல. இதுதான் என் மேல் குற்றம். இப்போ நீங்க சொன்னீங்க ஐபிஎல் மேட்சஸ் நடக்குது, தோனியை நம்ம கைது செய்ய முடியுமா, அவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஐபிஎல் மேட்ச்ல மற்ற விளையாட்டு போட்டிகளில் 12 மணி வரை நடந்தாலும் வன்முறை தூண்டக்கூடிய விதத்தில் பேச்சுகள் பேசப்படுறது இல்லையே. நீங்கள் அந்த சித்திரை முழு நிலவு திருவிழாவில் மேடையில் இருந்த முக்கியமான உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள், வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஜாதி துவேஷத்தை தூண்டக்கூடிய பேச்சுகளை பேசினார்கள். நான் என்ன பேசினதில்ல, நான் என்ன பேசினேன், என்ன வன்முறை தூண்டி நான் பேசினேன்னா என்ன நான் பேசினேன்? என் மேல் என்ன குற்றம் இருக்கு? என்ன எது கைது செய்யணும்? முதலமைச்சர் சொன்னது என்னன்னா, சட்டசபையில் சொல்லும்போது ஒரு அரசியல் கட்சிங்கிறது ஒரு ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்றுற ஒரு அமைப்பா இருக்கணும், நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடக்கூடிய கட்சியாக இருக்கும். இது மாதிரி துவேஷங்களை தூண்டக்கூடிய வகையில பொது சொத்துக்களுக்கு பங்கம் விளைவிக்கிற இருக்கக்கூடாது அப்படிங்கறது அவருடைய கருத்து. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு தலைவரா நீங்க முதலமைச்சர் அவங்க கட்சியை திரும்பி பார்க்கணும், அவங்க கட்சியோட வரலாறு திரும்பி பார்க்க சொல்லுங்க.
மற்ற கட்சிகளை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கட்சியுடைய வன்முறை சம்பவங்கள் வரலாறுகள் டிஎன் சேஷனை கேட்டா சொல்லுவாரு, சுப்பிரமணிய சாமி பட்ட சொல்லுவார் அவர், மணிசங்கர் ஐயரை கேட்டா சொல்லுவார் அவர், ப சிதம்பரத்தை கேட்டா சொல்லுவார் அவர், சண்முக சுந்தரம் வழக்கறிஞர் கேட்டா சொல்லுவார் எந்த அளவுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு. பட்டியல் எவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கு. இல்ல நீங்க சொல்ல தனிப்பட்ட நபர்கள் மீதான தாக்குதல் மற்றும் அவர்களை தேர்வு பண்றது. 2000 பிளசன்ட் ஸ்டே ஊழல் வழக்கு, இந்த அம்மையார் கைதானார்கள். வன்முறை 87 வாகனங்கள் மேல் கல்வீச்சு நடந்தது. 87 பேருந்துகளை கண்ணாடி உடைச்சிருக்காங்க அதிமுககாரங்க. வழக்கு இருக்கு இன்னைக்கு. 8 வாகனங்களை கொளுத்திருக்கிறாங்க. அந்த கொளுத்தினவங்களுக்கு அந்த மாணவிகளை கொண்டவர்கள் இப்ப மரண தண்டனை வரை 8 வாகனங்களை கொளுத்திருக்கின்றார்கள். மீதி அங்க கோயம்புத்தூர்ல 3 மாணவிகளை தருமபுரியிலே உயிரோடு எரித்து கொலை செய்தார்கள். அவர்கள் மேல் உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு, இவர் அதிமுக இவர்கள் மேல் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு. ஆக கன்விக்டா இருக்காங்க. இப்ப எங்க மேல நீங்க சொல்றதுல வெறும் ஹியர்சே, காவல்துறை பதிவு செஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். நீதிமன்றத்தில் வழக்கு வரட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி தான் செஞ்சாங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாங்க என்னென்ன ஏத்துக்கிறோம். நிச்சயமா இதுல என்னன்னா, இதுல எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இருக்கு. 753 பேருந்துகள் நாசப்படுத்தப்பட்டிருக்கு, ஏராளமான பேருந்துகள் எரிக்கப்பட்டிருக்கு, கல்வீச்சு சம்பவங்கள் நடந்திருக்கு, மக்கள் அச்சத்தில் உறைஞ்சு போயிருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது நாங்கள் செய்யவில்லை. மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிட்டு வரோம். எங்கள் மேல் எங்களை, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வன்முறை கட்சி என்று அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காகத்தான் இது போன்று ஆளுங்கட்சிக்காரர்களும் காவல்துறையர்களும் ஊடகங்கள் மூலமா பரப்பி கொண்டு வருகிறார்கள். நாங்கள் அது தெளிவா சொல்லி நாங்க செய்யல. கோர்ட்ல நிரூபிக்கட்டும் நாங்க செஞ்சிருக்கிறோம், நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க காவல்துறை சொன்னாங்கன்னா நாங்க நிச்சயமா ஒத்துக்கு போறது கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், என் மேலே போட்ட வழக்கு உங்களுக்கு தெரியும், பொய் வழக்கு. இதை விட ஒரு பெரிய உதாரணம், ஐயா மேல போட்ட வழக்கு, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் போட்ட வழக்கு இன்னைக்கு போட்டிருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க. 62 பேர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் மற்றும் குண்டர் சட்டம். அதாவது எங்கள் கட்சியை முடக்க வேண்டும். அதுல யாருன்னா முக்கிய பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் முக்கிய பொறுப்பாளரை தேர்வு செய்து அவர்கள் மேல் போட்ட வழக்கு. எல்லாமே பொய் வழக்கு. இது பொய் வழக்கு போட்டு இவங்க தான் செஞ்சிருக்கிறாங்கன்னு நாங்க சொல்றோம். இது நாங்கள் செய்யவில்லை. இது விடுதலை சிறுத்தைகளும் சமூக விரோதிகளும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி செய்தார்கள் என்று நிரூபணம் செய்யுங்கள். இல்ல இப்ப 13 பேருக்கு மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்திருக்கு, மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. குண்டாஸ் ஆக்ட்ல நீங்க சொல்ற மாதிரி 30க்கும் மேற்பட்டவர்கள் மேல குண்டாஸ் ஆக்ட் 47 பேருக்கு மேல குண்டர் சட்டம் போட்டு 47 பேர் வரையும் குண்டாஸ் ஆக்ட்ல போட்டிருக்காங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைக்காகவோ இல்ல ஒடுக்கிறதுக்காகவோ செயல்பட நடவடிக்கை நடக்குது. இந்தியாவில் அது மாதிரி பண்ண முடியுமா? இந்தியா நடந்திருக்குங்க. இந்தியாவுடைய சரித்திரத்துல எந்த கட்சி மேல, ஒரே கட்சி மேல, ஒரே சமுதாயத்தின் மேல ஒரே வாரத்திற்குள் 62 பேர் எங்கேயாவது குண்டர் சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டிருக்காங்களா சொல்லுங்க? அந்த அளவு குற்றங்கள் நடத்திருக்காங்கன்னு சொல்ல நாங்க பண்ணலைங்க. செய்யாத குற்றத்துக்கு போய் இது மாதிரி அப்போ அதாவது அதுல குண்டர் சட்டம்னா வழக்கறிஞர், இளைஞர்கள், கிராஜுவேட்ஸ் இப்ப போட்ட குண்டர் சட்டம் போட ஒரு குற்றம் கூட இருக்காது. இல்ல உங்க பின்னாடி இல்ல. அப்படின்னா அந்த பாலங்களுக்கு பைப் வெடி கொண்டு வைக்கிறது, பேருந்துகள் தீ வைக்கிறது, அது யார் செஞ்சாலும் நீங்க புடிச்சிட்டு போய் கோர்ட்ல நிரூபணம் ஆகட்டுங்க. காவல்துறையில நீங்க உள்ள இருக்கிறாங்க 62 பேரும் உள்ள இருக்காங்க, அவங்கள போய் பேட்டி எடுங்களேன், இல்ல அவங்க குடும்பத்துல கேளுங்களேன், உண்மை வெளியில வரும். நீங்க ஊடகங்கள் நீங்க அமைதியா இருக்கிறீங்க, கட்சி மத்த எதிர்கட்சி அமைதியா இருக்கு. இன்னைக்கு எங்களுக்குன்னா நாளைக்கு அவங்களுக்கு வரப்போகுது. இல்ல பாமகவின் மீதோ நீங்கள் சார்ந்த சமுதாயத்தின் மீதோ என்ன அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும்? நீங்க சொன்னீங்க லட்சக்கணக்கான மக்கள் குவிஞ்சிட்டாங்க, இதை பார்க்க அவங்களுக்கு கண் பிடிக்கல, அதனால ஏற்பட. இன்னைக்கு நாங்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றோம். மாமல்லபுரத்தில் 25 லட்சம் இளைஞர்கள் அங்கே கூடினார்கள், அதற்கு மேலே இளைஞர்கள் கூடினார்கள். இதுவரை தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு அமைப்போ கூட்டாத கூட்டம் அது. இதை பார்த்து பயந்து விட்டார்கள். ஓஹோ, இவர்கள் நிச்சயமாக வந்து விடுவார்கள் என்ற எண்ணம், அச்சம். ஆக திட்டம் போட்டு எங்கள் கட்சியில் இருக்கின்ற அத்துணை, அதாவது கட்சியுடைய மாவட்ட செயலாளர், கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர், அத்துணை மாவட்டங்களிலும் இவர்களை தேர்வு செய்ய இவர்கள் குண்டர் சட்டம், ஓராண்டு இவர்கள் சிறையில் இருப்பார்கள், அதுக்குள்ளே நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிடும், முடக்கி விடலாம் என்று திட்டம். நீங்க சொல்றபடியே பார்த்தோம்னா அது ரொம்ப பாட்டாளி மக்கள் கட்சியை விட அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னா அது திமுக தேமுதிகவா தான் இருக்க முடியும். நீங்கள் சொல்றபடி பார்த்தோம்னா பழிவாங்க நடவடிக்கையில ஆளும் அரசு ஈடுபட்டு இருக்குன்னா அப்படி அவர்களுக்கு ஒரு பெரிய, அவங்க தான் வாயை மூடிக்கிட்டு அமைதியா மௌனமா இருக்கிறாங்களே. நாங்க தான் இன்னைக்கு ஆக்ட், அதாவது சொல்ல போனா இன்னைக்கு அண்ணா திமுக ஆளுங்கட்சினா பாமக இன்னைக்கு எதிர்கட்சி. இன்னைக்கு அது மாதிரி தானே இருக்கு. இன்னைக்கு
மற்ற கட்சிகள் அமைதியான மௌன விரதம் இருக்கிறாங்க மற்ற கட்சிக்காரர்கள்லாம். இதெல்லாம் பொறுக்கல அவங்களுக்கு. இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டம் யாரையும் கூட்டு ஒரு பைசா நாங்க செலவு பண்ணல. செலவு பண்ணாத கூட்டம் அங்க வந்து அவங்களே தானா வந்துருந்தாங்க. ஆனா அந்த கூட்டத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கிடையாது, திமுக அங்க வன்னியர்கள், அண்ணா திமுக வன்னியர்கள், தேமுதிக, மதிமுக, காங்கிரஸ் அனைத்து கட்சியிலிருந்து வன்னியர்கள் அந்த கூட்டத்துக்கு வந்துருந்தாங்க. ஆக இதெல்லாம் அவங்களுக்கு யாருக்கும் பொறுக்கல. நாங்க சொல்றது ஆல்டர்னேட்டிவ், மக்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்க இவங்க செய்யற திட்டங்கள், இவங்க செய்யற அந்த இலவசங்கள், பிச்சை போறதெல்லாம் நாங்க போட மாட்டோம். கல்வியை இலவசமா கொடுப்போம், சுகாதாரத்தை இலவசமா கொடுப்போம், வேளாண் பொருட்கள் இலவசமா கொடுப்போம். இது தவிர எந்த இலவசங்கள் யாருக்கும் அந்த ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி எல்லாம் எதுவும் கொடுக்க போறதில்லை. மதுவை நாங்கள் ஒழிப்போம். பூரண மதுவிலக்கு. முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் பதவியேற்றவுடன் முதல் கையெழுத்து என்ன? தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு. இதெல்லாம் வித்தியாசமான திட்டங்கள், வித்தியாசமான கொள்கைகள் உள்ள கட்சி எங்களுக்கு. இப்ப நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த பேச்சுகள் நான் டாக்டர் ராமதாஸ் அவருடைய கூட்டங்கள்ல பல வருடங்களுக்கு முன்பு இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். இலவசங்கள் கிடையாது, முக்கியமான மக்கள் சார்ந்த முக்கியமான பிரச்சனைகள் விவசாயம், கல்வி, சுகாதாரம், இதற்கு மட்டும்தான் சலுகைகள் கிடைக்கும், மற்றது கிடைக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கான ஒரு வழியா தெரியுது. அப்படி ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருக்கிற டாக்டர் ராமதாசும் டாக்டர் அன்புமணி ராமதாசும் அவர்களை சார்ந்தவர்களும் அந்த ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ள வந்து ஒரு சிறிய ஒரு குறுகிய மனப்பான்மைகள் வராங்கன்னு ஒரு பத்திரிகைகளோ மற்றவர்கள் விமர்சிக்கிற அளவுக்கு நிலைமாயிடுச்சு. அதாவது இந்தியாவில் ஜாதி அரசியல் செய்யாத எந்த கட்சியும் கிடையாது. எல்லா கட்சியிலும் காங்கிரஸ்ல இருந்து, பிஜேபியில இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து, தேசிய கட்சிகள்ல இருந்து, மாநில கட்சிகள் வரை எல்லா கட்சியும் ஜாதி சார்ந்துதான் இருக்கு. கர்நாடகாவில் சமீபத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. சித்தராமையா முதலமைச்சர். அவர் வெற்றி பெற்றதுக்கு காரணம் சோசியல் இன்ஜினியரிங். என்ன இன்ஜினியரிங் பண்ணார் அவர்? ஓபிசி, முஸ்லிம்ஸ், தலித். இது என்ன ஜாதி இல்லையா? அது ஜாதி தானே. அது அவர் செஞ்சா சோசியல் இன்ஜினியரிங். மாயாவதி செஞ்சதுன்னா சோசியல் இன்ஜினியரிங். பிராமன், தலித்துக்கு சோசியல் இன்ஜினியரிங். ஜாதியை ஒரு சப்போர்ட்டுக்காக வச்சுப்பாங்க. நீங்க ஜாதியை மட்டுமே வச்சுப்பாங்க. அதுதான் ஜாதி அரசியல். சப்போர்ட்டுக்கும் ஜாதிக்கு என்ன வித்தியாசம் என்ன இருக்குதா? அதுல அவங்க இப்போ முலாயம் சிங் யாதவ்னா அது வந்து ரெயின்போ கோலிஷன், மாயாவதினா அது சோசியல் இன்ஜினியரிங், சித்தராமையா சோசியல் இன்ஜினியரிங், பாட்டாளி மகிழ்ச்சி அது ஜாதி அரசியல். எல்லாம் தான் ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. மகாபலிபுரம் கூட்டத்தில் பிராமணர் சமுதாயம், பிள்ளைமார் சமுதாயம், நாயுடு, ரெட்டியார் சமுதாயம், செட்டியார் சமுதாயம், தேவர் சமுதாயம், கவுண்டர் சமுதாயம், நாடார் சமுதாயம், அத்துணை சமுதாய தலைவர்கள் அங்க வந்து பேசினாங்க, கூடனாங்க. சமூகத்தில் பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு ஐயா தலைமை ஏற்கணும், இன்னைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு அத்துணை சமுதாயங்களும் ஐயாவை, எங்கள் மருத்துவர் ஐயாவை ஏற்றுக்கொண்ட அந்த சூழலில் அரசாங்கத்துக்கு பொறுக்கல. இல்ல அரசாங்கம் நீங்க பொறுக்கலன்னு சொன்னாலும் கூட அவர்கள் சொல்லுது எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டார் டாக்டர் ராமதாஸ். என்ன நெருப்பு? அதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதற்கு பின்பு ஆர்ப்பாட்டம் வேண்டாம் என்று நாங்கள் தடை போடுகிறோம், அதையும் மீறி நாங்கள் போராட்டம் நடத்துவோம் சொல்லி போறாங்க. அதனைத் தொடர்ந்து நீங்கள் போராட்டத்தை தொடருங்கள் அறிவிப்பும் கொடுக்கறாங்க. அந்த வார்த்தைகள் தான் இவ்வளவு 3 பேர் கல்லடிப்பட்டு மரணித்திருக்கிறார்கள் ஓட்டுநர்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எங்க மருத்துவர் ஐயாவை ஏன் கைது பண்ணணும்? உங்க மனசாட்சி போட்டு சொல்லுங்க. நீங்க என்ன தப்பு செஞ்சாரு? அவரு என்ன குற்றம் செஞ்சாரு? 12 நாட்கள் சிறையில் அடைக்கிறது என்ன அப்படி என்ன பெரிய கொலை குற்றம் செஞ்சுட்டாரா? தேசத்துக்கு துரோகம் பண்ணிட்டாரா? மரக்காணத்துல எங்க 2 தொண்டர்களை கொலை பண்ணாங்க, அதுக்கு நீதி விசாரணை கேட்டு நாங்க கேட்டோம். அதை பத்தி யாராவது பேசுறீங்களா? மரக்காண கலவரம் நடந்ததுன்னு சொல்றீங்க, அதுல என்ன கலவரம் நடந்தது? யார் கலவரம் நடத்தினா? எங்க தொண்டர்கள் நாங்களே கொலை பண்ணிட்டோமா? 500 பேர் நாங்களே மண்டையை உடைச்சிட்டோமா? எங்க ஆளுங்களை 500 வாகனங்கள் நாங்களே உடைச்சிட்டோமா? இல்ல 4 பேர் மேல நாங்களே துப்பாக்கி சூடு நடத்திட்டோமா? பண்ணது விடுதலை சிறுத்தை ரவுடி கும்பல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு எங்களுக்கு நியாயமா ஒரு விசாரணை பண்ணுங்க நாங்க கேட்கிறோம். இது வந்து ஒரு பெரிய விஷயமா? அதுதான். அதுக்கு எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் விழுப்புரத்தில் ஒரு முற்றுகை போராட்டம் அறிவிச்சாரு. விசாரணை வேணும், நீதி விசாரணை வேணும், மரக்காணத்துக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டார். அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க காவல்துறை, அனுமதி கொடுத்தாங்க. பிறகு இந்த இடத்துல வேண்டாம், பக்கத்து இடத்துல பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுவும் நாங்க ஒத்துக்கிட்டோம். பிறகு அன்று இரவு 1 மணிக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. எங்க இளைஞர்கள் வந்து தொண்டர்கள் வந்துட்டாங்க, தெரியல அவங்க வந்துட்டாங்க. ஐயா போறாரு, அங்க போறது முன்னாடி ஐயா கைது செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்க என்ன போராட்டம் நாங்க அறிவிச்சோம், நாங்க என்ன ஆர்ப்பாட்டம் நாங்க அறிவிச்சோம். நாங்க பின்பு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது போராட்டம் தொடரும் என்ற ஒரு வார்த்தை தான் இதற்கு. நான் என்ன சொன்னேன்? நான் அறவழியிலே, அமைதியான முறையிலே, அறவழியிலே உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள், கருப்பு கொடி உங்க வீட்டில் ஏத்துங்கன்னு சொல்லி நான் வந்து உடைங்க, அடிச்சு நொறுக்குங்கன்னு சொல்லல. நான்
சட்டமன்றத்தில் பேசணும்னா 110 எதனா பேசிட்டு போயிடலாம், கேட்கறது ஆள் இல்லை. இவங்க தான் போராட்டம் தொடரும்னா என்னது அது புரியல எங்களுக்கு. சரி, நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஐயா சிறை விட்டு வெளியில வந்து 10 நாட்கள் ஆகிறது. இந்த 10 நாட்களிலும் இன்னைக்கும் பஸ் உடைக்கிறான், வன்முறை நடக்குது. இதுக்கு யார் காரணம்? அன்னைக்கு அதுக்கப்புறம் நாங்க யாராவது சொன்னோமா, எதுவும் பேசணுமா? இல்லையே. இல்ல அந்த அதுதான் அதுக்கும் விளக்கம் கொடுத்திருக்காங்க தமிழக சார்பில். இந்த கட்சி தலைமை கட்டுப்படுத்த தவறிவிட்டார்கள், வன்முறை நடக்கும் என்று விட்டுவிட்டார்கள். எப்படி வேணா போய் சொல்லலாங்க, இதுல எப்படி வேணா போய் சொல்ல. திருப்பி நாங்க சொல்லிட்டு இருக்கோம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விடுதலை சிறுத்தைகளும் சமூக விரோதிகளும் பயன்படுத்தி இது எங்களுக்கு அவப்பேர் ஏற்படுத்த வேண்டும் நோக்கத்திலே அடிச்சிட்டு எத்தனையோ வண்டிகளை அடித்த விடுதலை சிறுத்தைகள் நாங்க பிடிச்சி கொடுத்துருக்கோம் போலீஸ் கிட்ட. அவங்க ஒரு சில மேல வழக்குகள் போட்டிருக்காங்க, பெரும்பாலுமான அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க, வேண்டாம் எங்க ஆளுங்களை பிடிச்சி புள்ள போட்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் தரப்போட அதாவது நேரடி குற்றச்சாட்டு, பகிரங்கமான குற்றச்சாட்டு என்னன்னா, திட்டமிட்ட ஒரு சதி இது. இந்த மரக்காணம் கலவரம் திட்டமிட்ட சதி. ஏற்கனவே நீங்க சொன்னீங்க அந்த இடத்துல தலித் குடியிருப்பு இருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க கேட்டிருந்தீங்க. ஆனால் அங்க இருக்கிற தலித் குடியிருப்பை தெரிஞ்சுக்கிட்டு வெளி மாநிலத்திலிருந்து ஆட்களை கூட்டி கொண்டு வந்து இவர்கள் திட்டமிட்ட ஒரு சதியை நடத்தியிருக்காங்க, ஒரு சதி செயல் அரங்கேற்று. வெளி மாநிலம் ஹரியானால இருந்து, பஞ்சாப்ல இருந்து, அங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து வன்னியர்கள் கூட்டிட்டு வந்து சதி நடத்தணுமா? எங்க மாநாடுக்கு போறாங்க, பிள்ளைகள், குழந்தைகள், மனைவி குடும்பத்தோட வராங்க, மாநாட்டுக்கு வராங்க. குடும்பத்தோடு யாராவது மாநாட்டுக்கு ஒரு வழியில் வந்தாங்கன்னா அவங்க அங்க திட்டம் போட்டு தகராறு பண்ணுவாங்களா? உங்களுக்கு கேட்கறேன் நான், நீங்க உங்க குடும்பத்தோட எங்கேயோ போறீங்க, நீங்க தகராறு பண்ணுவீங்களா? நிச்சயமா யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்க மாநாட்டுக்கு போய் திரும்பி போனோம், அவ்வளவுதான். அவங்க வந்தவங்க நாகை, அரியலூர், தஞ்சை, திருவாரூர் மாவட்டத்திலிருந்து வராங்க, அந்த பகுதியே வராங்க. அவங்களுக்கு என்ன இங்க தலித் பகுதி இருக்கிறதா தெரியுமா? தலித் வீடுன்னு தெரியுமா? எதுவும் தெரியாது அவங்களுக்கு. குடும்பத்தோடு வராங்க, அங்க நின்று சாப்பிட்றாங்க, தகராறு நடக்குது, அப்புறம் கலவரம் நடக்குது. 200 பேருங்க சட்டமன்றத்தில் முதலமைச்சர் படிக்கிறாங்க, 200 பேர் நின்றுட்டு ரோட தடுக்கிறாங்க. எத்தனை வாகனங்கள்? 3000 வாகனங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு காவல்துறை, தகுதியான காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும்? அந்த 200 பேர் அப்புறப்படுத்திருக்கணும். அவங்க என்ன இல்ல 200 பேர் நிக்கிறாங்க, தகராறு பண்றாங்க, நீங்க திரும்பி 3000 வண்டிக்கு நீங்க திரும்பி போங்கன்னு சொல்றாங்க. இப்போ மவுண்ட் ரோட்ல 200 பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன், என்ன பண்ணுவாங்க காவல்துறை? ஐயோ வண்டிகள்லாம் திரும்பி போங்கன்னு சொல்லுவாங்க. லத்தி சார்ஜ் மைல் லத்தி சார்ஜ் பண்ணா ஓடிட்டு போயிடுறாங்க. அது பண்ண முடியல காவல்துறையில. இதுக்கு மேல வந்து விடுதலை சிறுத்தைகள் நான் சொல்றேன், சிபிஐ என்கொயரி வைங்க, தெரிஞ்சிடும். ஏன் நம்ம விவாதம் எதுக்கு நமக்கு? அதே சிபிஐ என்கொயரி நாங்களும் கேட்கிறோம் அப்படிங்கிற திருமாவளவன் எப்ப கேட்டாரு? என்னைக்கு கேட்கிறாரு? நாங்க முதல் நாள் இருந்து கேட்டுட்டு இருக்கோம். முதல் நாள் சிபிஐ, சிபிசிஐடி எதை என்கொயரி நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஏன் வைக்க வேண்டியதானே, அறிவிக்க வேண்டியதானே அரசாங்கம்? ஏன் மறுக்குது? அப்ப ஏதோ மறைக்கிறது என்ன மறுக்குது? அப்போ ஒரு நீதி விசாரணை வைங்க, இல்ல சிபிஐ என்கொயரி வைங்கன்னு நாங்க கேட்கிறோம். தெரிஞ்சிடும் யார் யார் எங்க இருந்துன்னு. அதுல செல்வராஜ் வெட்டுக்காயம், 2 பேர் இறந்துட்டாங்க. விவேக்கும் செல்வராஜ் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. செல்வராஜ் இந்த அம்மா முதல்ல சட்டசபையில் படிச்சாங்க, இது வந்து விபத்து படிச்சாங்க. அடுத்த 2 நாள் பிறகு பார்த்தா அது விபத்து கிடையாது, 302 கொலைன்னு காவல்துறையில் உறுதிப்படுத்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு. ஒரு வழி இல்லை அவங்களுக்கு. இல்ல திருமாவளவனோட குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னு நீங்க சொன்னீங்க, திருமாவளவன் ஆட்கள் தான் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க. அவரோட குற்றச்சாட்டு என்னன்னா, தலித் மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை மீண்டும் மீண்டும் ஒடுக்குவதற்காக கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் தான் இது. நான் மறுக்கிறேன், மீண்டும் மீண்டும் நான் மறுக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒட்டுமொத்த தலித்துக்கு பிரதிநிதிகள் கிடையாது. இப்ப தலித்னா விடுதலை சிறுத்தை கிடையாதுங்க. தலித் மக்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 35 அமைப்புகள் இருக்கிறது. கிருஷ்ணசாமி கட்சியிலிருந்து, ஜான் பாண்டியன் கட்சியிலிருந்து, சேகு தமிழரசன்ல இருந்து எவ்வளவு கட்சிகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு. வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரதிநிதி அவங்க தான் பார்க்கறாங்க. எவ்வளவு இயக்கங்கள் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் சொல்றது விடுதலை சிறுத்தை சொல்றது, தலித்து சொல்லல. நாங்கள் தலித்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. மீண்டும் மீண்டும் நாங்க சொல்லிட்டு வரோம். உடனே விடுதலை சிறுத்தை சொன்னா உடனே தலித்துக்கு எதிரான என்ன எங்களுக்கு ஒண்ணும் புரியல. போன்ற ஒரு பிம்பம் தான் இப்ப உருவாகிட்டு வருது. முடியுமா தமிழகத்தில்? அது தவறான கருத்து. ஊடகங்கள் பரப்பி, திருமாவளவன் பரப்பிட்டு இருக்கேன். விடுதலை சிறுத்தைனா பாத்தீங்கன்னா வந்து கட்ட பஞ்சாயத்து, கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது இதெல்லாம் நடக்குது. ஏன் நான் சொல்றேன், விடுதலை சிறுத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வருது. அத்துமீறு, அடங்கமறு, ஆயுதம் ஏந்து, திமிரி எழு, திருப்பி அடி, இதெல்லாம் யார் சொன்னது? நாங்க சொன்னோமா? திருமாவளவன் தானே சொன்னாரு. ஒரு ஆண்டுக்கும் 1 லட்சம் ஜாதி இந்து பெண்கள் வயிற்றுல ஆதி திராவிடர் 1 லட்சம் கரு வளரணும், 1 வருஷத்துக்கு வளரணும். யார் சொன்னது? நாங்க சொன்னோமா? திருமாவளவன் தானே சொன்னாரு.
ஒவ்வொரு தலிதா பிறந்தா உன் மேல 10 குற்றம் இருக்கணும். அதுல அடிக்கிறது உதைக்கிறதுலாம் இல்ல, கொலை குற்றம் இருக்கணும்னு யார் சொன்னா? நாங்க சொன்னோமா? திருமாவளவன் சொன்னார். எஃப்ஐஆர் இருக்கு, என்கிட்ட எஃப்ஐஆர் இருக்கு. அதுக்கு இதெல்லாம் யார் தூண்டி விட்ட? வன்முறை தூண்டி விடுறது யாரு? அப்ப உங்களுடைய பாலிசி அடிக்கடி உதைக்கு உதைதானா? நாங்க எங்க இளைஞர்கிட்ட என்ன சொல்றது தெரியுமா? படிடா, முதல்ல உனக்கு கட்சியெல்லாம் கூட வேண்டாம், படிச்சு வேலைக்கு போ, உங்க அப்பா அம்மா காப்பாத்து, அதுக்கப்புறம் தான் உனக்கு கட்சி போகணும்னு நாங்க எங்க இளைஞர்கள் சொல்லிட்டு வந்தோம். ஆக நாங்க எங்க இளைஞர்கிட்ட வன்முறையை தூண்டி இப்படிலாம் நாங்க சொல்றது கிடையாது. எங்களுக்கு தேவையும் கிடையாது. எங்களுக்கு இல்ல, நீங்க இப்போ அப்படி சொன்னாலும் கூட நான் ஏற்கனவே திரும்பி அந்த தகவலை சொல்றேன். கிட்டத்தட்ட 165 மரங்கள் அடியோட வெட்டப்பட்டிருக்கு, மரங்கள் கொளுத்தப்பட்டிருக்கு, 750 வாகனங்கள் சேதப்பட்டிருக்கு. நீங்க சொல்றீங்க இதுக்கெல்லாம் என்ன? நீங்களே ஒரு பசுமை தாயங்கள் ஒரு அழகான அமைப்பு நடத்துறீங்க, உங்க வீட்டுக்கு வெளியே மரத்தை பத்தி நீங்க சொல்றீங்க. 1987 சாலை மறியல் நடந்தது. 21 உயிர்கள் போச்சு. அப்போ அந்த உயிர்களை பத்தி இது வரைக்கும் யாராவது பேசினாங்களா? 21 உயிர்களை போலீஸ்காரங்க சுட்டாங்க, மார்ல சுட்டாங்க. 21 உயிர் போயிடுச்சு. உயிருக்கு திருப்பி வந்துடுமா? இன்னைக்கு நீங்க ஹைவேஸ் போடுறீங்க, தேசிய நெடுஞ்சாலைகள் இப்போ NH45 NH7 எல்லாம் போடுறீங்க. எத்தனை மரத்தை வெட்டுறீங்க நீங்க? முன்னேற்றத்திற்காக வசதிக்காக மரத்தை எல்லாரும் ஒண்ணுதான். 1.5 லட்சம் மரங்கள் வெட்டி இருக்கிறாங்க. 1.5 லட்சம் மரம் வெட்டி இருக்கிறாங்க. அதனால மரத்தை வெட்டுறது நாங்க 25 லட்சம் மரங்கள் நட்டு இருக்கிறோம். நாங்க நியாயப்படுத்தல. இது நாங்கள் தான் செஞ்சோம். நீங்க நிரூபணம் செய்யுங்க, நிரூபிங்க. வேற யார் செய்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சமூக விரோதிகளும் விடுதலை சிறுத்தைகளும் செஞ்சிருக்காங்க நாங்க சொல்றோம். கோர்ட்ல நீங்க நிரூபிங்க, நாங்க செஞ்சோம் நிரூபிங்க. எங்கள் மேல் பழி போடுவதற்காக செஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி ஒட்டுமொத்தமாக அரசு இயந்திரமோ, அரசு இல்ல விடுதலை சிறுத்தைகள் மற்ற எல்லாரும் உங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்தமா குரல் கொடுக்க அப்ப என்ன காரணம் நினைக்கிறீங்க? நான் சொல்லிட்டு மகாபலிபுரத்துல 25 லட்சம் இளைஞர்கள் ஒரே ஒரு பைசா செலவு பண்ணாம அவங்களே இந்த கூட்டம். அதுக்கு தான் காரணம். அடுத்தது ஆட்சியை நிச்சயமா பிடிப்பார்கள் என்ற ஒரு காரணம். திராவிட கட்சியில் இனி தமிழ்நாட்டில் ஆண்டது போதும் என்று சொல்லி அடுத்தது எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று காரணம். அனைத்து சமுதாயங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றால், பிராமண சமுதாயத்திலிருந்து அடிமட்ட சமுதாயம் வரும் அத்துணை சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் காரணம். இந்த பொறாமையில தான் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொறாமையில தான் எங்கள் மேல் அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று நோக்கம். இப்ப அரசு ஒரு கடும் கோபத்துல ஒரு பாமக கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு சொல்றாங்க. ஏன்னா இந்த கட்சி ஒரு கட்டுப்படுத்த முடியல, இந்த தலைமையால அந்த கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியல. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இந்த பிரச்சனைகள், மக்களுக்கு பொது அமைதிக்கு பங்கம் விளைவு. அந்த அளவுக்கு தடை செய்யக்கூடிய அளவிற்கு தமிழக அரசுக்கு உரிமை இல்லைன்னு நீங்க மறுத்து சொல்லியிருக்கீங்க. இது பற்றி அதாவது ஒரு கட்சியை தடை செய்ய வேண்டும் என்றால் அது தேர்தல் ஆணையம் மட்டும்தான் செய்ய முடியும். எந்த ஒரு அரசாங்கம் செய்ய முடியாது. அரசாங்கம் ஒரு அரசாங்கத்திட்ட கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற அதிகாரம் கொடுத்தால், இன்னைக்கு அதிமுக அதிகாரம் கொடுத்து வச்சுக்கோங்க, முதல் தடை செய்ய எந்த கட்சி தடை செஞ்சிருப்பாங்க? திமுகவை, அடுத்தது விஜயகாந்த் கட்சியை, அடுத்தது எல்லா கட்சியும், எந்த கட்சி எதிர்கட்சியும் இருக்காது. அதனால அந்த அதிகாரம் எந்த ஆளுங்கட்சிக்கோ அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் கிடையாததில்லை. அதனால தடை செய்யறதோ தடை செய்யக்கூடாதோ தேர்தல் ஆணையம் தான் செய்யணும். இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோ பதிவு செய்த கட்சியோ இது வரைக்கும் தடை செஞ்சது கிடையாது, சரித்திரம் கிடையாது. அதெல்லாம் அதற்கெல்லாம் இந்த அம்மையாருடைய, அதாவது அவருடைய ஆசை, அது அவ்வளவுதான். அது நடக்காது, அவருடைய ஆசை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருப்பி வரணும். என்னன்னா அவர்கள் தொடர்ந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அவர் திருமாவளவன் சொல்லும்போது சொன்னாரு, டாக்டர் ராமதாஸுக்கு நாங்கள் பல பட்டங்களை கொடுத்தோம், அவர் அந்த பட்டங்களுக்கு தகுதியானவர் தான், ஆனால் அவரை யாரோ தவறான வழி நடத்துகிறார்கள், அங்கதான் பிரச்சனையே இருக்கு, அது யாருன்னு தெரியல அப்படின்னாங்க. தவறாக வழி நடத்தப்படுகிறார்களா டாக்டர் ராமதாஸ்? எங்களுடைய மருத்துவர் ஐயாவை யாருமே தவறான வழி நடத்த முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு செல்ஃப் மேட் மேன். அவர் கிட்டத்தட்ட பொது வாழ்க்கையிலே 35 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தலித் மக்களுக்கு எங்களை போன்று வேறு யாரும் செய்தது கிடையாது, நீ வரும் காலத்தில் செய்ய போறது கிடையாது. எங்களுக்கு கிடைத்த முதல் வாய்ப்பு தலித் எழில்மலை கொடுத்தோம், அமைச்சர் பதவியில். பொன்னுசாமி என்ற தலித்தை கொடுத்தோம். இன்று கூட எங்களுக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலித். கிட்டத்தட்ட ஒரே நாளில் எங்கள் மருத்துவரையா 7 அம்பேத்கர் சிலையை திறந்தார். பல மாவட்டங்களில் இரட்டை குவளை முறையை ஒழித்தார், எங்கள் மருத்துவரையா தான் ஒழித்திருக்கின்றார். இப்படி நான் அமைச்சர் பதவியாக இருந்தபொழுது தலித் மக்களுக்கு ஆல் இந்தியா அளவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், சென்ட்ரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ரிசர்வேஷன் கொண்டு வந்தது நான் தான். 32 ஆண்டுகள் கொண்டு வர முடியாது, எவ்வளோ அமைச்சர்கள் இருந்தார்கள் இதுக்கு முன்பு கொண்டு வரும், நான் கொண்டு வந்தேன். இது இன்னும் எவ்வளோ இருக்கிறது. அதால் இந்த சிலைகளை பற்றி சொல்றேன். ஐயாவை யாருமே தவறாக நடத்த முடியாது. ஏனென்றால் ஐயா தான் கட்சி, கட்சி தான் ஐயா, அமைப்பு எல்லாம் ஐயா தான்.
தலித்துக்களை நிறைய பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க. இப்போ சமீபத்தில் பேசின சில கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அந்த சிலைகளே இருந்தாங்கன்னா அவர்கள் இருந்தாலும் வருத்தப்படுவார்கள். இந்த டாக்டர் ராமதாஸ் திறந்து வைத்த சிலை இருக்கக்கூடிய அவர்களே அந்த நபர்களே இருந்தால் மன வருத்தப்படுவார்கள் என்ற அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள். தயவு செய்து கம்யூனிஸ்ட் பத்தி பேசாதீங்க. பேசுறது நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம் அவங்களை பத்தி பேசி. ஏன்னா அவங்களுக்கு நாக்கு இல்லை இருக்கிற நாக்கு. கேரளாவில் ஒரு மாதிரி பேசுவாங்க, இங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆந்திராவில் வேற மாதிரி பேசுவாங்க. அதனால அதை பத்தி பேசி வேற என்ன கேள்வி கேளுங்க. அவங்க பத்தி பேசுறது வேஸ்ட். அதெல்லாம் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தி வேண்டாம்னா மற்ற கட்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைவிரித்து விட்ட நிலையில காணப்படுது. பாமகவுக்கு ஆதரவாக யார்கிட்டயும் நாங்க போலீங்க. நாங்க சொல்றோம் நாங்க தனியா நிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க எங்களோட யாரும் வேண்டாம் எங்களுக்கு. அதான் நாங்க அந்த முடிவு எடுத்திருக்கோம். அதான சொல்லிட்டு இருக்கோம். மீண்டும் மீண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலும் பாட்டாளி மக்கள் தனியாக போட்டியிட போகிறது. இவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேண்டாம். இந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்க போறீங்க. நாடாளுமன்ற தேர்தல் உறுதியா இருக்கிறோம். எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எதை வச்சு கூட இருக்கிற அந்த ஜாதி கட்சிகளை வைத்து மட்டுமே நீங்க வெற்றி பெற முடியும்? மக்கள் பொதுமக்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய கொள்கைகள் எங்களுடைய கோட்பாடு பொதுமக்கள் இருக்கின்றார். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 46 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து நாசப்படுத்திட்டாங்க. தமிழ்நாட்டு குட்டிச்சவராக்கிட்டாங்க. கலைஞர் ஆட்சியில ₹1 1 கிலோ அரிசி, ஜெயலலிதா ஆட்சியில ₹1 ஒரு இட்லி. எங்க ஆட்சியில ₹1 கொடுத்தா ஓராண்டுக்கு இலவச கல்வி. இலவசனா அந்த ₹1 நாங்களே கட்டிடுவோம் முடியாதவங்களுக்கு. கல்வி ஓராண்டிற்கு, சுகாதாரம். அதனால இடுபொருட்கள், விவசாயிகளுக்கு இடுபொருட்கள், விதைகள், உரங்கள், கருவிகள் கொடுத்துருவோம், இலவசமா கொடுத்துருவாங்க. இதை தவிர வேற எந்த டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி, நாய்க்குட்டி எந்த யாருக்கும் அது கொடுக்க போறது கிடையாது. ஆக மக்களுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் கொண்டு போகணும், டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் கொண்டு போகணும். மது ஒழிப்பு இதெல்லாம் நாங்க வந்ததுன்னா காவல்துறை ஆணையத்துக்கு நாங்கள் தனியாக ஒரு இண்டிபெண்டன்ட் போலீஸ் அத்தாரிட்டியை நாங்கள் உருவாக்குவோம். இதுல எங்கள் தலையீடு எது இருக்க போறது கிடையாது. அரசியல் தலையீடு இருக்க போறது கிடையாது. இந்த கேள்வி நான் எதுக்காக கேட்டேன்னா, மற்ற கட்சிகள், முக்கியமான கட்சிகள், திரு கருணாநிதி மட்டும் உங்களுக்காக விடுதலை செய்யணும்னு சொல்லியிருந்தாரு தவிர மற்ற விஷயங்கள் பற்றி பேசல. கலைஞர் 2001 அவரை கைது செய்த பொழுது நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. சத்தம் போட்டுட்டு அப்புறம் தூக்கிட்டு வந்தாங்க. மத்திய சிறையில் சென்ட்ரல் ஜெயில் முன்னாடி லுங்கி கட்டிட்டு உட்கார்ந்துருந்தார். அப்போ நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம். ஆனாலும் ஐயாவுக்கு பொறுக்கல. ஒரு வயது முதிர்ந்தவரை இப்படி தூக்கிட்டு கைது செஞ்சிருக்காங்க. தனியா உட்காந்துட்டு ஜெயிலுக்கு முன்னாடி முரசொலி மாறன், TR பாலுலாம் வெளியில, அவங்க குடும்பம்லாம் வெளியில நின்றுட்டு உள்ள போக முடியல, காவல்துறை அனுமதிக்கல. ஆனா ஐயா உள்ள போயிட்டு காவல்துறையை சொன்ன போய் பார்த்தே ஆகணும். அங்கே போய் தகராறு பண்ணார். முடியாதுன்னு சொன்னாங்க. போய் ஆகணும், சேர் எடுப்பா, இங்கே உண்ணாவிரதம் இருக்க போறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் விலகி தள்ளிட்டு அங்கே போய் ஐயா முதல் பார்த்த ஆள் ஐயா தான். அங்கே உட்காந்துட்டு அவரை கன்சோல் பண்ணார். நீங்க அப்படி பார்த்திருந்தாலும் கூட இப்ப யாருமே உங்களுக்காக ஒரு அனுதாப குரலோ உங்க நேரில் பார்த்ததோ இல்ல, நீங்க தனிமைப்படுத்தப்பட்டு விட்டு தான் நினைக்கிறீங்களா இந்த விஷயத்துல முக்கியமான கட்சிகளிடம் இருந்து? உறுதியா இல்ல. நான் அதை பத்தி நாங்க கவலையே படல. நாங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அமைச்சரா இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய வேலைகள்லாம் பண்ணிருக்கீங்க. அதாவது ஒரு பீடி சிகரெட்டுக்கு பொது இடம் பிடிக்க தடையெல்லாம் ஒரு பெரிய செய்ய முடியாத ஒரு காரணத்துல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க. ஆனா அதே அன்புமணி ராமதாஸ் இங்க தமிழகத்துக்கு வரும்போது ஒரு காதல் நாடகங்கள் பற்றி பேசுவது, ஜாதி அரசியலுக்குள்ள சிக்குவது, இது போன்ற விஷயங்களை எப்படி பார்க்கறது? அதாவது இது அன்புமணி ராமதாஸோ வேற எந்த பொறுப்பாளர், இது ஒரு சமூக பிரச்சனையை எடுத்து நாங்கள் பேசிட்டு வரோம். நாங்கள் காதலுக்கு எதிரானவர்கள் கிடையாது. நான் என் தலைமையில் பல காதல் திருமணங்களை நடத்தி வச்சிருக்கிறேன். நான் ஐயாவும் நடத்தி வச்சிருக்கிறார். நாங்கள் காதலுக்கு எதிரானவர்கள் கிடையாது. 12, 14, 15 வயது, அதாவது குழந்தைகள் தான் சொல்லணும், அவங்கள பெண்களை வசைப்படுத்தி மயக்கி அவங்கள சைல்டு மொலஸ்டேஷன் சொல்லலாம், சைல்டு ரேப்னு சொல்லலாம். அவங்களை கெடுத்து அவங்களை கூட்டிட்டு அதுக்கப்புறம் திருமணம் போன்ற நாடகங்களை நடத்தி அதில் பணம் பறிக்கின்ற ஒரு கும்பல். இதற்கெல்லாம் ஆதாரமே இல்லை என்பது திருமாவளவன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்ன அந்த மாதிரி லிஸ்ட்லாம் கிடையவே கிடையாது. ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. நாயக்கன் கொட்டாயில இருக்கிற அந்த பெண்ணு கூட அவரோட பேரோட சொல்றாங்க. அது வேற கேஸ், அது வேற கேஸ் இல்ல. இப்போ ஒருத்தர் வீட்டுல யாராவது ஒத்துப்பாங்களா? என் பொண்ணு ஓடி போச்சு, காசை கொடுத்து அந்த பொண்ணை என் கூட்டிட்டு யாரும் ஒத்துப்பாங்களா? ஏன் கேட்கிறேன். யாரும் ஒத்துக்க போறது கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க யாரு வெளியில போய் கேட்டாலும் தெரியும். அவங்கள போய் கேட்டா இல்லைன்னு சொல்ல போறாங்க, ஒத்துக்க போட்டுறதில்ல. அது ஒரு கௌரவம், ஒரு குடும்ப கௌரவம், குடும்ப ஒரு இதெல்லாம் இருக்கு. அதுல பொண்ணுடைய எதிர்கால வாழ்க்கையெல்லாம் இருக்கு. நாமக்கல்ல 10 கோடி ரூபாய் கொடுத்து அவன் பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க.
சேலத்துல 1 கோடி ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. தருமபுரியில மில் ஓனர் 5 கோடி ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த கோடியெல்லாம் யார் கொடுத்துருக்காங்க? இவங்க தலைமை வரைக்கும் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும். கடலூர்ல 25 லட்சம். ஆக இதெல்லாம் ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க சொல்ற காதலிங்க 21 வயசுக்கு மேல காதலிங்க. 21 வயசுக்கு மேல தன்மை இருக்கும், வேலையில இருப்பாங்க, நீ காதலிச்சுட்டு போங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லல. ஒரு குறிப்பிட்ட வன்னியர் சமுதாயத்திலோ இல்ல தலித் சமுதாயத்தில் மட்டுமா நடக்குது? தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை ஜாதிகள் இருக்கு, எத்தனை மதங்கள் இருக்கு, அத்தனையும் தான் நாங்க நடக்குது. வந்து சமுதாயத்தை பத்தி பேசலைங்க, ஒரு குறிப்பிட்ட கும்பலை பத்தி தான் பேசிட்டு வரோம். நாங்க தலித் சமுதாயத்தையோ வன்னியர் சமுதாயத்தையோ கவுண்டர் சமுதாயத்தை பத்தி பேசல, ஒரு குறிப்பிட்ட கும்பலை பத்தி தான் நாங்க பேசிட்டு வரோம். இந்த கும்பல் திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாக்குறான், பணக்காரனா ரைட், பாக்குறான், லவ் பண்றான், உள்ள அனுப்புறாங்க, பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அவங்க கூட்டிட்டு ஓடிட்டு வந்துடுறான். அப்புறம் இதுக்கு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு காத்துட்டு இருக்காங்க. அந்த இந்த என்னமோ குரூப்ஸ்லாம் இருக்கிறாங்க, அட்வொகேட், அவங்கள வச்சுட்டு 2 நாள் அடக்கலம் கொடுத்துட்றாங்க. திட்டம் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ சம்பவங்கள் இருக்கு அதுல. அது எல்லாத்துக்கும் தெரியுது. அவங்க வெளியில கேட்டா எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் கேட்கறது ஒத்துக்கு போறது இல்ல. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 3 இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது. நாடாளுமன்ற தேர்தல் அதுவும் கிடையாது. இதனால மக்களுடைய செல்வாக்கை, அவர்களுடைய நீங்கள் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுடைய செல்வாக்கையே இழந்து விட்டாங்க. அதை திரும்ப பெற அஸ்திரமாக பயன்படுத்துகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தல் நாங்கள் செய்த தவறு கூட்டணிக்கு போனதுதான் தவறு. எங்கள் மேல் தவறு இருக்கு. கூட்டணிக்கு நாங்கள் போயிட்டோம். பிறகு வந்த உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நாங்கள் போட்டியிட்டோம். நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். கூட்டணியில் இருந்ததை விட தனியாக நின்று உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதற்கு ஒரு உதாரணம், அதுக்கு முன்னாடி பெண்ணாகரம் இடைத்தேர்தல் நீங்க பார்த்துக்கீங்க. தனியாக நின்றோம். நாங்கள் 42 வாக்குகள் பெற்று 2வது இடத்துல வந்தோம். ஆளுங்கட்சி திமுக எத்தனை 70 கோடி செலவு பண்ணாங்க. அண்ணா திமுக டெபாசிட் இழந்துச்சு, விஜயகாந்த் கட்சி டெபாசிட் இழந்துச்சு. அப்போ தனியாக நின்றோம் நாங்கள். அதனால எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ அந்த தவறை நாங்கள் உணர்ந்து விட்டோம். கூட்டணிக்கு போனதுதான் தவறு. அந்த தவறை நாங்கள் திருப்பி மீண்டும் நான் செய்ய போறது கிடையாது. தனியாக நாங்கள் நிற்போம். வருகின்ற அத்துணை தேர்தலிலும் பாட்டாளி கட்சி தலைமை ஏற்று ஒரு அணி நாங்கள் அமைப்போம். இப்ப இந்த காதல் நாடகங்கள், விடுதலை சிறுத்தைகள், பாமக என்று இந்த பிரச்சனை இப்ப வந்து தடம் மாறி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக வர்சஸ் பாமக அது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது நீங்க பேசுறதுல பார்க்க. அதாவது இன்னைக்கு பார்த்தா நல்லதோ கெட்டதோ, இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி அதிமுக, எதிர்கட்சி பாமக வந்துடுச்சு. இன்னைக்கு எங்களுக்கு எதிர்கட்சி ஸ்தானம் இன்னைக்கு எங்களுக்கு வந்திருக்கு. அடுத்தது ஆளுங்கட்சி ஸ்தானம் எங்களுக்கு வரும். அதாவது ஒரு உதாரணம் நான் சொல்றேன். விஸ்வரூபம் படம், அது வந்து அப்படியே விட்டு இருந்த ஒண்ணுமே அந்த படத்தில் நானும் பார்த்து நல்ல படம் தான். அது விட்டு இருந்த ஒரு 50 கோடி லாபம் வந்திருக்கும். இன்னைக்கு அது தடை பண்ணதுனால 300 கோடி லாபம் வந்திருக்கு. அதே மாதிரி தான் எங்களுக்கும். இன்னைக்கு எங்களுக்கு தடை பண்ணி இந்த அடக்குமுறைக்கெல்லாம் பண்ண நாங்க இரட்டிப்பு இல்லை 10 மடங்கு வளர்ச்சி எங்களுக்கு. அடுத்தது நிச்சயமா நாங்க ஆளுங்கட்சியா வருவோம். இது போன்ற சம்பவங்களால உங்களுடைய ஜாதியினர் தூண்டி விட்டு அந்த கருத்துக்கு வலு சேர்க்குதா? மீண்டும் ஜாதி நீங்க சொல்றீங்க, கருத்துக்கு வலு ஏன் நீங்க தமிழ் மக்கள்னு சொல்லுங்க, ஏன் ஜாதி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்னா அனைத்து சமுதாயங்களை ஏற்றுட்டு இருக்காங்க. நீங்க வன்னியர் சமுதாயத்தை மையப்படுத்தி தான் மீண்டும் மீண்டும் நீங்க பேசிட்டு வரீங்க. அவருடைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம். அதுல யாரால மறுக்க முடியாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு வன்னியர், யாரும் மறுக்க முடியாது. ஆனா இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றங்கள் என்ன இருக்கு? இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை விட தாழ்வான இடத்தில் இருக்கிறது வன்னியர் சமுதாயம். இப்போ சமுதாயத்தில் என்ன எந்த அளவுகோல் வச்சுப்பீங்க? இவ்வளவு காலமா அடியில் இருக்கிறது எந்த சமுதாயம்? தாழ்த்தப்பட்ட மக்கள் அளவுகோல் இருந்தது. இன்னைக்கு அந்த மக்களை விட தாழ்வான ஸ்தானத்தில் சமுதாயத்தில் சமூக பொருளாதார ரீதியிலே, கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, உயர்ந்த பதவிகளிலே இருக்கிறது வன்னியர் சமுதாயம். நியாயம் கிடைக்கல, சமூக நீதி கிடைக்கல. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 60 நீதிபதிகள் ஒருத்தர் தான் வன்னியர். 11 பேர் தலித் சமுதாயத்தில் இருக்காங்க. எங்களுக்கு அதுல எங்களுக்கு வந்து ஈடுபாடு இல்லை. எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இன்னும் நிறைய பாருங்க, வாங்க எங்களுக்கு கொடுங்க. இவ்வளவு பெரிய சமுதாயம் இருக்கு. IAS அதிகாரி தமிழ்நாட்டில் 338 பேர் இருக்காங்க. அதுல 8 பேர் வன்னியர் சமுதாயம். இல்ல, படித்து வாங்க வேண்டிய பட்டங்களையும் அதே போன்று ஒரு திறமையின் அடிப்படையில் வர வேண்டிய விஷயங்கள் ஆளுங்களுக்கு யாருக்கும் திறமை இல்லைன்னு அப்படி சொல்லல. நீதிபதிகள் அவங்களுக்கு உள்ள என்ன நடக்குது எங்களுக்கு தெரியும். நீதிபதிகள் நியமனம் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வந்து வாதம் எப்படிலாம் பேசிக்கலாம், உள்ள எப்படி நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி சொல்றாரு, எங்க கட்சி தலைவர்கிட்ட சொல்றாரு, ரெப்ரசன்டேஷன் கொடுத்து போனாரு, சொல்றாரு, ஏங்க தலித் மக்களுக்கு நான் பண்ணாம வேற யாருங்க பண்ணுவா? ஒரு நீதிபதி. அப்புறம் இதுக்கு மேல சொன்னா அப்புறம் நல்லா இருக்காது. இன்னும் எவ்வளவு இருக்கு சொல்லிட்டு போலாம்.
இந்த மக்கள் வந்து அடிமையாக குடியார சமுதாயமாக எந்த ஒரு வளர்ச்சி இல்லாம ஓட்டு மட்டும் போடணும், முன்னேறக்கூடாது, இவ்வளவு காலமா சமுதாயம். ஆனா இது வந்து ஒரு ஒரு பொருளாதார நிபுணர் ஒருத்தர், அவர் பேரை நான் சொல்ல வேண்டாம், அவர் வந்து மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் வன்னியர் சமுதாயம் முன்னேறினால் தமிழகம் முன்னேறும். இது வந்து ஒரு எக்கனாமிக் ஃபார்முலான்னு சொன்னார். ஏன்னா அந்த அளவு பின்தங்கி இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் பின்தங்கி, இந்த மாவட்டங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த வசதியும் இல்லை. தமிழ்நாட்டில் அதிக எம்பிசி என்று ஒரு ஒதுக்கீடு கொடுத்த பிறகு எத்தனையோ பேர் பல வருடங்களாக பயன்பெற்று படிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் எம்பிசினா வந்து வன்னியர் மட்டும் கிடையாதுங்க, 108 சமுதாயங்கள் இருக்கு, அடங்கி இருக்கு. 20 விழுக்காடுல இன்னைக்கு வன்னியர்களுக்கு அதுல எவ்வளவு பேர் வர்றாங்கன்னா 5 விழுக்காடுல இருந்து 7 விழுக்காடு வரைக்கும் தான் வர்றாங்க வன்னியர்கள். மீதி உள்ள 107 சமுதாயங்கள்லாம் மீதி எல்லாம் தட்டிட்டு போறாங்க. அதனால இன்னைக்கு நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க, சர்வே எடுங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எந்தெந்த மாவட்டத்தில் மிக குறைவா இருக்குன்னு பார்த்தா இங்க இருக்கிற வட மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் வட மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் அதிக மது அருந்துகின்ற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் மிக குறைவான தொழிற்சாலை உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். என்ன காரணம்? வேண்டுமென்றே இந்த சமுதாயத்தை ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்தி எந்த முன்னேற்றம் இல்லை. 65 ஆண்டுகள் சுதந்திரமாகியும் 47 ஆண்டுகள் 46 ஆண்டுகள் திராவிட கட்சியில் ஆண்டு மக்களை, அதாவது ஒன்று பக்கம் இலவசம் கொடுத்து ஏமாத்தினாங்க, 2வது பக்கம் சாராயத்தை கொடுத்து ஏமாத்தினாங்க, 3வது பக்கம் சினிமா திரைப்படம் நடிகைகள் இந்த நாடகம் இதெல்லாம் போட்டு மக்களை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் கிடையாது. இன்னைக்கு கடன், தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 1,55,000 கோடி ரூபாய். இந்த ஆண்டு பட்ஜெட் 1,17,000 கோடி. பட்ஜெட்ல 47,000 கோடி வந்து இன்னைக்கு இலவசங்களுக்கும் மானியத்துக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மக்களுக்கு எங்க பணம் போக போறது? ரோடுக்கு எங்க பணம் இருக்கு? பள்ளிக்கூடத்துக்கு எங்க பணம் இருக்கு? மருத்துவமனைக்கு பணம் இருக்கு? பேருந்துக்கு, குடிநீர் வசதிகள் இல்லையே. தமிழ்நாட்டில் இன்னைக்கு 2 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க, அடக்குமுறை நடந்துட்டு வருது. இருண்ட தமிழகம். இன்னும் அடுத்த 3 ஆண்டு காலம் சொல்லிட்டு வருவாங்க, என்ன அடுத்த வருஷம் கரண்ட் வந்துடும், அடுத்த வருஷம் கரண்ட் வந்துடும். நம்ம எப்போ இருண்ட தமிழகம், கரண்ட் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, விவசாயத்துக்கு தண்ணீர் கிடையாது, விலைவாசி உயர்வு, இவ்வளவு அடக்குமுறை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தினமும் கொலை, குண்டு போட்டு அவனை கொள்ளடிக்கிறான், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் எதுவும் கிடையாது. ஒரு திட்டம், எந்த திட்டம் இருக்கு? இன்னைக்கு ₹1 ஒரு இட்லி கொடுத்தா அது திட்டமா? அதெல்லாம் திட்டம் கிடையாது. அதெல்லாம் மக்களுக்கு பிச்சை போடுறது. அதெல்லாம் ₹1 ஒரு அரிசி கொடுக்குறது பிச்சை போடுறது. திருமணத்துக்கு நான் தாலி கொடுத்தேன்னா அது வந்து அது கூட ஒரு வேளை சாப்பிடாத அந்த அளவுக்கு. அதுதான் நான் சொல்றேன், அந்த அளவுக்கு 46 வருஷமா ஆண்ட திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆண்டும் இன்னைக்கு அந்த அளவுக்கு கூட மக்களுக்கு பணம் கிடையாது, பதவிகள் கிடையாது, உயர்வு கிடையாது. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணும் மக்கள்? எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்களுக்கு நாங்கள் வித்தியாசமான கொள்கையை வச்சிருக்கோம். நீங்க வாய்ப்பு கொடுங்க, நீங்க மக்களிடம் கேட்டாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டு இடைவெளி மட்டுமே இருக்கு, 12 மாதங்கள் மட்டுமே இருக்கிற சூழ்நிலையில நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 60க்கும் மேற்பட்ட உங்கள் கட்சியை சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள் சிறையில் இருக்காங்க, குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தடுப்பு சட்டத்தில். இந்த நிலையில நீங்க எப்படி நீங்க எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கொள்ள போறீங்க? அதான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கின்றோம். சென்று இந்த அரசாங்கம், அதாவது ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துகின்ற, இதற்கு மேல் ஒரு பெரிய உதாரணம் எங்கேயுமே எந்த மாநிலத்திலும் இருக்காது. ஜனாதிபதியிலிருந்து, பிரதமர்ல இருந்து, உள்துறை அமைச்சர்ல இருந்து ஐநா சபைக்கு இந்த இஷ்யூ நாங்கள் கொண்டு போறோம். இலங்கை தமிழர் இஷ்யூ போட்டு இது ஒரு இஷ்யூ ஐநா சபைக்கு நாங்கள் கொண்டு போறோம். அதனால இது சும்மா விட போறது கிடையாது. எல்லாம் ஏன்னா நீதிமன்றத்துக்கு நாங்கள் போறோம். அங்க போயிட்டு யார் யார் இதுக்கு பரிந்துரையோ, மாவட்ட ஆட்சியாளர், நீங்க பிரதமர், ஐநா மன்றம், ஜனாதிபதி எங்க போனாலும் அதற்கான ஆதாரம் தமிழக அரசிடம் உள்ளதுன்னு சொல்லப்படுது. பாமகவினர் தான் திட்டமிட்டு ஒரு குண்டர் சட்டம் இல்ல, 3 கொலைகள், அதாவது 3 கொலைகள், ஒரு குண்டர் சட்டம், ஒரு குண்டர் சட்டம் போட வேண்டும் என்றால் அதற்கு வழிமுறைகள் இருக்கிறது. 11 கிளாஸ் இருக்குது. அதுல ஏதாவது ஒரு கிளாஸ் கூட இல்லைன்னா அது ரத்து பண்ணணும். எத்தனை அடக்குமுறை வந்தாலும் நாங்கள் எல்லாம் பார்த்து போனாங்க. எங்களை யாரும் அடக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. இப்படி எல்லாம் போட்டு எங்க பொறுப்பாளர்கள்லாம் உள்ள போட்டுட்டு எங்களை அடக்கி தேர்தலில் வெற்றி பெறலாம்னு கனவு காணிட்டு இருக்காங்க தமிழக அரசு. அது ஒருபோதும் நடக்காது. இப்ப தமிழக அரசு நீங்க விமர்சனம் செய்தாலும் கூட, அவர்கள் உங்கள் மீது குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப தீவிரமா போராடிட்டு வரீங்க. அன்புமணி ராமதாஸுக்கு மிகப்பெரிய பேரை பெற்று தந்த விஷயம் அது போதைப் பொருட்கள் தடைங்க அப்படிங்கிற விஷயம். அதில் இப்போ பான் மசாலா, குட்கா போன்ற பொருட்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இது பற்றி உங்களுக்கு கருத்து?
நான் அமைச்சராக இருந்த பொழுது 2005 பான் மசாலா குட்காவை நான் தடை செய்தேன். ஆனால் இந்த நிறுவனங்கள்லாம் கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள 32 நீதிமன்றத்துக்கு சென்று அதை தடை உத்தரவை செய்தார்கள். அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து வருவதற்கு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள்னா அதுக்குள்ள என் பதவி முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் கடந்த ஓராண்டிற்கு மேல் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்து இது வந்து ஒரு உணவுப் பொருட்கள் டுபாக்கோ நிக்கோட்டின் இருக்கக்கூடாது என்று ஒரு ஆணையம் இட்டது. அந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட்ல அந்த ஆக்ட் கொண்டு வந்தது நான் தான். அப்போ கிட்டத்தட்ட இந்தியாவில் அந்த சூழலில் 16 மாநிலங்கள் தடை செய்தார்கள். முதலமைச்சருக்கு நான் 3 கடிதங்கள் கடந்த ஓராண்டு காலமாக 3 கடிதங்கள் முதலமைச்சருக்கு எழுதினேன். தடை செய்யுங்கள், மற்ற மாநிலங்கள் தடை செய்தார்கள், தயவு செய்து தடை செய்யுங்கள், இளைஞரை காப்பாற்றுங்கள். 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு தடை செஞ்சிருக்காங்க. என்ன கேள்வி, என்ன காரணம்? 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் தடை பண்ணணும்? என்ன காரணம்? அதுக்கு முன்பே தடை செஞ்சிருக்கலாமே. இவ்வளோ கால தாமதற்கு என்ன காரணம் நான் கேட்கிறேன். இவ்வளோ ஏன்னா ஒவ்வொரு நாளும் இளைஞர்கள் பாதிப்பு. சின்ன சின்ன பிள்ளைகள் 10 வயசு 12 வயசு பிள்ளைகள்லாம் பாக்கெட்டில் வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கான் ஸ்கூலுக்கு போகிறோம். தமிழக அரசுடைய நடவடிக்கை வரவேற்கீங்களா? அதாவது இது வந்து இந்த தடையை முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம். காலம் தாழ்ந்திருக்கு. ஏன் என்ன காரணம்னு நான் கேட்கிறேன். நான் முதல்ல செஞ்சிருக்கலாமே, ஏன் என்ன காரணம்? நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கோம். பாமகவை சேர்ந்தவர்கள், உங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்காங்க. அவர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கைகள் இப்போ மேலும் பல நடவடிக்கைகள் வரும்னு சொல்றாங்க. இந்த போன்ற நடவடிக்கைகளை சமாளிக்க எதிர்கொள்ள என்ன பண்ண போறீங்க? நாங்க எங்க கட்சிக்காரங்க அனைவரையும் அவருடைய சட்ட ரீதியாக வழக்கறிஞர்கள் அவர்களை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் என்றும் அவருடைய குடும்பத்திற்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொண்டு அத்தனையும் நாங்கள் தான் செய்ய போகின்றோம். எங்கள் கட்சி தான் செய்ய போகிறது. யார் யார் ஜெயிலில் இருக்கிறாங்களோ அல்லது அவங்க குடும்பத்தில், ஏன்னா இப்போ குண்டர் சட்டம்லாம் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அதில், அந்த காலத்தில் அவர்களெல்லாம் இப்போ அவங்க வீட்டில் ரொம்ப வந்து ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டு அத்தனையும் நாங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தவங்களும் மிக்க நன்றி.